சென்னை புரசைவாக்கத்தில் பல கோடி ரூபாய் மோசடி செய்த தனியார் நிதி நிறுவன உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் தங்களை அலைக்கழித்து வருவதாக முதலீட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புரசைவாக்கத்தில் உள்ள இந்த நிதி நிறுவனத்தில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக முதலீடு செய்ததாக கூறப்படுகின்றது. முதலீடு செய்து 2 ஆண்டுகளாகியும் நிதி நிறுவன உரிமையாளர்கள் வெங்கட்ராமன், சுப்பிரமணியன் ஆகியோர் பணத்தை வழங்காமல் ஏமாற்றி வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிப்பதாக பணத்தை முதலீடு செய்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தங்கள் பணத்தை மீட்டுத் தரக்கோரி முதலீட்டாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க திறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மாதிரி ஆன நிறுவனத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, UOW கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி 3 மாசம் தான் அவங்களுக்கு மேக்சிமம் டைம் வெளியே வந்துடுறாங்க. இன்னைக்கு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தடவை போய் 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 பிச்சை எடுக்கிறோம். எங்க காசை போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் பேங்க்ல போயிட்டு. இதனால உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றது தெரியாது. ஆனா நிறைய பேர் உடம்பு சரியில்லாம போயிருக்காங்க. ஒரு சிலர் இறந்தே போயிருக்காங்க. எங்க ஹஸ்பண்ட் இறந்தே போயிட்டாங்க சார். 2022ல இருந்து இப்ப குடுக்குறோம் மேடம். 15 நாள்ல கொடுத்துடுறோம் மேடம். தீபாவளி வரும்போது கொடுக்குறோம். தீபாவளியும் தீபாவளாயிடுச்சு. எலெக்ஷன் வருதான். எலெக்ஷன் வந்துட்டு கூட ரிசல்ட்டும் வந்துடுச்சு. யார்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க கொடுப்பாங்க எங்களை சொல்லுங்க. இல்ல எந்த மாசம் இந்த மாசம் கொடுக்குறோம். இந்த மாசம் அந்த எந்த மாசம் எந்த வருஷத்தோட எந்த மாசம் எங்களுக்கு தெரியாது.